வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. வெள்ளவத்தையில் உங்கள் கனவு இல்லம் வொண்டர் ரெசிடென்சி மூலம் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க இலக்கம் 43 மோர்ஸ் ரோட், கொழும்பு 6 இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை செலுத்தலாம். இலங்கையை ஏற்கனவே எல் நினோ எனப்படும் பருவநிலை தாக்கம் அடிக்க ஆரம்பித்திருக்கும் நிலையில் நாடளாவிய ரீதியில் நீர்மின் உற்பத்தி குறைவடைவதால் இலங்கைக்கு புதிய மின்வெட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. இந்த எச்சரிக்கை நேற்று விடுக்கப்பட்டுள்ள நிலையில்தான் இலங்கையின் சக்திவள சந்தை டீல்கள் மற்றும் பாதுகாப்பு டீல்களுடன் இதற்குரிய இலக்குகளுடன் இந்திய பிரிவினரின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அடுத்த மாதம் 9 மற்றும் 10 தேதிகளில் கொழும்பில் சென்று காரியம் பார்க்க போகும் செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. சின்னத்தம்பியான இலங்கை தனது எரிசக்தி தேவைகளுக்காக தற்போது தீவிரமாக ஓடித்திரியும் நிலையில் சூரிய ஒளி மற்றும் காற்றாலைகள் மூலம் இலங்கைக்கு இன்னமும் சக்தி வளத்தை அதிகரிப்பதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு சென்றபோது 2 நாடுகளுக்கும் இடையே 7 MIUக்கள் எனப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தன. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் சில சக்தி வள தேவையை மையப்படுத்தின, ஏனையவை பாதுகாப்பு டீல்கள் சம்பந்தப்பட்டன என்பதை நீங்கள் அறிந்த விடயம். இவ்வாறாக MOUக்கள் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்ட போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் விடயத்தில் ஸ்ரீலங்கா பெரிதும் தீவிர ஆர்வம் காட்டாத நிலையில் இந்த டீல்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், இனியும் இதில் காலதாமதம் செய்யக்கூடாது என்ற ஒரு அழுத்த கருவியுடன், அதாவது ஒரு முக்கியமான டூருடன் தான் ராஜ்நாத் சிங் கொழும்புக்கு செல்ல உள்ளமை பகிரங்கமாகவே தெரிகின்றது. இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் 2 நாடுகளுக்கும் இடையில் டிஃபென்ஸ் டீல் எனப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்வது என்பது முக்கியமாக துருத்தி கொண்டிருந்தாலும் இலங்கை இந்திய மின்சார கட்டமைப்பு இணைப்பு திட்டம், சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம், திருமலையை ஒரு எரிசக்தி மையமாக அதாவது ஒரு எனர்ஜி ஹப் மையமாக உருவாக்குவது, இலங்கைக்கு இந்திய ஆதார் பாணியில் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டைகளை நாடளாவிய ரீதியில் விரவ வைப்பது போன்ற முக்கியமான ஒப்பந்தங்களுடன் காங்கேசன்துறை துறைமுக புனரமைப்பு, அதன் நவீனமயமாக்கல் உட்பட்ட டீல்களும் இந்த MOUக்களில் உள்ள நிலையில்தான் கடந்த வருடம் ஏப்ரலில் செய்த இந்த MOUக்கள் இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாது என்ற ஒரு அழுத்தமான செய்தியை சொல்வதற்காகவே ராஜ்நாத் சிங்கின் அடுத்த மாத இலங்கை பயணம் அமைய உள்ளது. எனினும் இந்த பயணத்தின் முக்கியமான இலக்கு பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்தோ ஸ்ரீலங்கா அடிப்படையில் செய்வது என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம். 2 நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையில் ஒத்துழைப்பை இன்னும் விரிவாக்கும் வகையில், அதாவது 2 நாடுகளின் துறைமுகங்களை மாறி மாறி தமது சொந்த துறைமுகங்களைப் போல பாவிப்பது உட்பட்ட டீல்களுக்கு இந்தியா முனைப்பு காட்டுகின்றது. ஆயினும் இந்த டீல்கள் குறித்து இதுவரை டெல்லியோ அல்லது கொழும்போ அதிகாரபூர்வமாகவோ இல்லை என்றால் பகிரங்கமாகவோ அறிவிக்கவில்லை. இலங்கையில் உள்ள துறைமுகங்களை இந்தியா தனது சொந்த துறைமுகங்கள் போல பாய்ப்பது, இல்லை என்றால் இந்தியாவில் உள்ள துறைமுகங்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் பாய்ப்பது போன்ற டீல்களில் இந்தியாவுக்கு தான் சாதகம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவில் உள்ள துறைமுகங்களை பாவிக்கும் அளவுக்கு இலங்கையின் கடற்படை பெரிதானதாக இல்லை. ஆனால் இலங்கை துறைமுகங்களை பாவிக்கும் அளவுக்கு இந்திய கடற்படை மிக பிரமாண்டமான அளவில் இருப்பதால் இந்த டீல் மூலம் இந்தியாவுக்கு சாதகம் இருக்கும் நிலையில்தான் இந்த டீல்களை ஒப்பிட்டு தான் ராஜ்நாத் சிங் அடுத்த மாதம் இலங்கைக்கு செல்ல உள்ளார். எனினும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை பயணத்தை இந்தியா தற்போது அதிகாரபூர்வமாக உறுதி செய்திருந்தாலும் இந்த திகதிகள் அறிவிக்கப்படவில்லை. எனினும் செப்டம்பர் 9, 10 ஆகிய திகதிகளில் தான் ராஜ்நாத் சிங் கொழும்புக்கு செல்ல உள்ளமை உறுதிப்படுத்தப்படும் நிலையில் இந்த பயணத்தின் மூலமாக உருவாக்கப்படும் புதிய டீல்களில் ஆண்டுதோறும் 780க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா படையினருக்கு இந்தியாவில் பயிற்சிகளை வழங்கிக் கொள்வது,
தற்போதைய சிலினெக்ஸ் மற்றும் மித்ர சக்தி போன்ற கூட்டு இராணுவ பயிற்சிகளை இன்னும் விரிவாக்கிக் கொள்வது போன்ற திட்டங்கள் எல்லாம் புதிய டீல்களுக்கும் வரப்போகின்றன. இலங்கையுடன் புதிய பாதுகாப்பு டீல்களுக்கு இந்தியா திட்டங்களை போடும் நிலையில் 2019 ஏப்ரலில் இந்திய புலனாய்வு எச்சரிக்கைகளை புறக்கணித்ததால் ஏற்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்த வழக்கின் முக்கிய கட்டமும் ராஜ்நாத் சிங் கொழும்பில் கால் பதிக்கும் அதே செப்டம்பர் 9 நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதும் இன்னொரு அசாதாரணமான நகர்வாக தெரிகின்றது. செப்டம்பர் 9 இந்த ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு குறித்த விசாரணைகள் மீண்டும் தீவிரமான கட்டத்திற்குள் நுழைய உள்ளன. இந்த கட்டத்தின் பின்னர் செப்டம்பர் 22 ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த தாக்குதல் சதியில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் ஸ்ரீலங்காவின் பெரிய தலைகள் இன்னமும் தூக்கப்படாமல் விட்டாலும் கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட்ட தலைகளுக்கு தாம் விரைவில் தூக்கப்படக்கூடும் என்ற பதற்றங்கள் உள்ளன. அவர்களுக்கும் கண்டங்கள் நெருங்குவதாக கூறப்படுகின்றது. இந்த கண்டங்களின் ஒரு அங்கமாகத்தான் கடந்த 6 மாத காலமாக கோட்டாவின் நம்பிக்கைக்குரிய முன்னாள் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு தலையான சுரேஷ் சாலே உள்ளே இருக்கும் கதை சொல்லிக் கொள்கின்றது. இன்று சுரேசாலையின் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இன்னொரு விடயம். இப்போதைக்கு இந்த ஈஸ்டர் தாக்குதல் வழக்கின் குற்ற சந்தேக நபர்களாக நௌஃபர் மௌலவி எனப்படும் இப்ராஹிம் முகமது நௌஃபர் உட்பட 24 பேர் உள்ள நிலையில் இவர்களுக்கு செப்டம்பர் 22 ட்ரையல் அட்பார் முறையில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த ட்ரையல் அட்பாரில் உள்ள 3 நீதிபதிகளில் 2 சிங்களவர்களாகவும் ஒருவர் ராமநாதன் கண்ணன் ஆகிய தமிழராகவும் இருப்பதால் இந்த தீர்ப்பின் பின்னர் வேறு வகையான அதிர்வுகளும் தமிழ் மக்களை மையப்படுத்தி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் உள்ளன. ஏற்கனவே கல்முனை ஆதார வைத்தியசாலையின் ஹிஜாப் உடை சீருடை கோரிக்கைகள் எல்லாம் முஸ்லீம் தரப்பில் தமிழர்களையும் கடுமையாக விமர்சிக்கும் வகையில் நகர்த்தப்படும் ஒரு தீவிரமான கட்டத்திற்குள்ள நிலையில் இந்த ட்ரையல் அட்பாரில் உள்ள 3 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி தமிழர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். இதற்கிடையே இந்த 24 குற்ற சந்தேக நபர்களுக்கு, அதாவது ஈஸ்டர் தாக்குதல் வழக்கின் இந்த 24 குற்ற சந்தேக நபர்களுக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில்தான் செப்டம்பர் 9 வழங்கப்பட உள்ள தீர்ப்பு உற்றுநோக்கலுக்கு உரியதாக மாற உள்ளது. இந்த நிலையில் இன்று ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு மற்றும் புறநகர பகுதிகளை பகிரிட வைக்கும் வகையில் இலங்கையர்கள் இதுவரை பெரிதும் அறிந்திராத ஒரு விடயம் நகர்த்தப்பட்டது. அது பரபரப்பான ஒரு விடயம். அது குறித்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். கொழும்பு மற்றும் புறநகர பகுதிகளுக்கு நீர் விநியோகத்தை செய்யும் அம்பத்தலை மற்றும் பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் திடீரென இன்று அதிகாலை ஒரு பதற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையங்களுக்கு களனி ஆற்றிலிருந்து நீர் எடுப்பது திடீரென நிறுத்தப்பட்டது. உடனடியாகவே கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளுக்கு நீர் விநியோகமும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் முப்படையினரும் களனி ஆற்றின் சில இடங்களுக்கு இந்த அறிவிப்பின் பின்னர் துமுவென சாரியாக சென்றதால் களனி ஆற்றில் நஞ்சு கலக்கப்பட்டதான கதைகள் எல்லாம் பரவ தொடங்கின. இன்னும் சில மணி நேரங்களில் மீண்டும் நீர் விநியோகம் சரி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் களனி ஆற்றில் சில இடங்களுக்கு ஏன் திடீரென ஏராளமான படையினர் சென்று முற்றுகையிட்டனர், ஏன் அம்பத்தலை மற்றும் பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் திடீரென ஒரு பதட்டம் ஏற்பட்டது என்ற விடயங்கள் பெரிதும் அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் அதற்குரிய காரணம் மெதுவாக சொல்லப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் புறநகர பகுதிகளுக்குரிய நீர் விநியோகத்தை பொறுத்தவரை அந்த பகுதிகளில் வாழும் 80% அதிகமான குடிப்பெரம்பலுக்கு களனி ஆறுதான் குடிநீரின் முதன்மை ஆதாரமாக இருக்கின்றது. இந்த ஆற்றிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தான் கொழும்பு கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் வீடுகளுக்கான நீர் தேவையாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான முக்கியமாக இருக்கக்கூடிய களனி ஆற்றில் மக்களுக்கு நீரை எடுக்கும் பகுதிகளுக்கு அருகே 9,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இவ்வாறாக இயங்கி வரும் தொழிற்சாலைகளில் ஒரு தனியார் தொழிற்சாலையிலிருந்து ரசாயன கசிவு களனி ஆற்றில் கலந்ததான சந்தேகம் ஏற்பட்டதால் தான் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளுக்கு நீர் விநியோகம் திடீரென தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதன் பின்னர் தான் இராணுவமும் அந்த இடங்களுக்கு அவசரமாக சென்றதாக ஸ்ரீலங்காவின் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை இன்று பகல் அறிவித்துக் கொண்டது. மக்களுக்கு விநியோகிக்க நீரில் ஏதாவது நஞ்சு கலந்துள்ளதா என்பதை ஆய்வு செய்து அவ்வாறாக நஞ்சு ஊட்டல் இல்லை என உறுதி செய்யப்படும் வரை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இந்த நீர் விநியோக தடை இருந்ததாகவும் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது.
இப்போது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் பேரழிவு மேலாண்மை மையமும் முப்படையினரும் இணைந்து ஒரு விரிவான விசாரணைகளை நடத்தி வருவதால் இந்த ரசாயன கலப்புக்கு தொடர்புடையதாக கூறப்படும் ஆலையின் உயர் தலைகள் சில வேளைகளில் அதிரடியாக தூக்கப்படக்கூடும். ஏனென்றால் இப்போது இந்த விடயம் தொடர்பாக காவல்துறையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் இந்த ரசாயன ஆலை தலைகள் தூக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை அவ்வாறான நடவடிக்கைகள் வந்ததாக தெரியவில்லை. மொத்தம் பியகம மற்றும் அம்பத்தலை நீரிறிஞ்சும் பகுதிகளை சுற்றியுள்ள களனி ஆற்றின் ரசாயன கலப்பு ஆபத்து முப்படைகளின் உதவியுடன் சரி செய்யப்பட்டுவிட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் நடந்த சம்பவத்தின் தாக்கத்தால் இந்த சம்பவத்தை அறிந்த மக்களிடம் இன்னமும் பதற்றம் இருக்கின்றது. தாம் பாவிக்கும் நீர் ரசாயன கலப்பற்ற நீர்தானா என்பதில் அவர்களுக்கு இன்னமும் கவலைகள் இருக்கத்தான் செய்கின்றன. நிறுத்தப்பட்ட நீர் விநியோகத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் நீரின் தரம் மதிப்பீடு செய்யப்பட்டதாகவும் தீவிரமான சோதனைகள் எல்லாம் ஆய்வகங்களில் இடம்பெற்றதாகவும் ஆகையால் இப்போது நீரை பாய்ப்பதில் மக்களுக்கு எந்தவித அச்சம் இல்லை என்றால் ஐயம் தேவையில்லை என்றும் தேவையான தரநிலைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னரே நீர் விநியோகம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒருவேளை இந்த ரசாயன கலப்பு அதிகமாக இருந்திருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டத்தில் நீர் விநியோகம் தடைப்படுவது என்பது லட்சக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்வை அடிக்கும் ஒரு பகிரிடும் விடயம் என்பதை சொல்லாமலேயே உணர்ந்து கொள்ள முடியும். களனிக்கு அருகில் உள்ள தொழிற்சாலைகள் பெரும்பாலும் சுத்திகரிக்கப்படாத அல்லது முறையாக சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை களனி ஆற்றுடன் இரகசியமாக நாசகாரமாக கலந்துவிடும் நகர்வுகள் எல்லாம் இடம்பெற்றன. இப்போது அதனை தடுக்கும் நகர்வுகள் எல்லாம் இடம்பெற்றாலும் பல தொழிற்சாலைகளில் இந்த முறையான கழிவுநீர் அகற்றும் பொறிமுறைகளிலே எல்லாம் பழைய தொழிற்சாலைகள் முன்னிய காலத்தில் கட்டப்பட்டவை. ஆகையால் இந்த அபாயம் தொடர்ந்து களனி ஆற்றுக்கு இருக்கும் நிலையில்தான் இந்த பகிரிடும் செய்தி இன்று வந்தது. இப்போது கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களுக்கு நீர் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது என கூறப்படுகின்றது. எனினும் பத்திரமுல்ல, கோட்டை, பாமன்கடை மற்றும் நுகர்கொடப்பட்ட பகுதிகளுக்கு முழுமையான நீர் விநியோகம் இந்த பதிவு பதியப்படும் வரை திரும்பவில்லை என்பது தெரிய வருகின்றது. மொத்தம் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள முகங்கள் மற்றும் போதை மாபியா முகங்களை விரட்டியடித்து அவர்களை நாட்டுக்குள் கொண்டு வரும் நகர்வுகள் எல்லாம் தினசரி நடக்கின்றதான். அந்த வகையில் துபாயில் தூக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் மாபியா முகமான பஸ் லலித் எனப்படும் லலித் கண்ணங்கரா இன்று அதிகாலை துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இறக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் ஸ்ரீலங்கா சிஐடிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வறுத்தெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் களனி ஆற்றை மையப்படுத்திய புதிய பகிரிடும் செய்திகளும் தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள் என்ற போர்வையில் உலாவும் சில மக்களுக்கு விரோதமான, இல்லை என்றால் தமது தொழிற்சாலைகளின் நஞ்சை ஆற்று நீரில் கலந்துவிடும் நாசகாரத்தலைகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இவை இலங்கை குறித்த விடயங்கள். இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஈரானுடனான பொருளாதார உறவுகளை துண்டிக்க மறுக்கும் நாடுகள் மீது கடுமையான புதிய தடைகள் வரும் என்ற எச்சரிக்கையுடன் அமெரிக்க நிதியமைச்சர் நேற்று ஈரான் மீதான புதிய பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு ஒரு பொருளாதார பேரழிவினாலே, அதாவது எக்கனாமிக் டிடேயை கொண்டு வரும் வகையில் இந்த நகர்வுகள் எடுக்கப்படுவதாக அமெரிக்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதற்கான வியூகம்தான் அமெரிக்காவால் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த வியூகத்தின் அடிப்படையில் ஈரானின் நிதி மோசடிக்கு உதவும் நாடுகள், அதாவது கள்ளப்பணத்தை, கருப்பு பணத்தை செலுத்தி ஈரானிடமிருந்து எரிபொருளை கொள்வன செய்யும் நாடுகள் அமெரிக்காவின் நிதி அமைப்பிலிருந்து வெளியேற்றப்படும் என நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் நேற்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த நாடுகளின் பெயர்கள் எதுவென அவர் குறிப்பிடவில்லை, அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கின்றார். என்றாலும் சீனா, இந்தியா, துருக்கி, ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்காவின் இந்த செய்தி உவப்பானது அல்ல என்பதை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ளலாம். இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த தடைகளை எதிர்கொள்ள தமது நாடு முழுமையாக இருப்பதாக ஈரானிய நிதியமைச்சர் அலி மதனிசாதே கூறியுள்ளார். எனினும் அமெரிக்காவின் அறிவிப்பை அடுத்து ஈரானின் நாணயம் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் தஞ்சம் கோரி கடந்த 10 வருடங்களில் விண்ணப்பித்த 2 லட்சம் வெளிநாட்டு பிரஜைகளின் வணிக மற்றும் சுற்றுலா விசாக்களை மீளெடுக்க ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடியாக தயாராகி வருகின்றது. இந்த நகர்வு ஒருவேளை நடந்தால் அமெரிக்க வரலாற்றில் ஒரே நேரத்தில் மீளெடுக்கப்பட்ட மிகப்பெரிய நுழைவிசை, அதாவது விசாரத்து நடவடிக்கையாக இது வரலாற்றில் பதிவாகக்கூடும். 2 லட்சம் பேருக்கு அதிரடியாக விசாக்களை மீளெடுப்பது என்பது இதுக்கு முன்னர் ஒருபோதும் அமெரிக்காவில் இடம்பெறாத விடயம். குறுகிய கால விசிட் விசாவில் அமெரிக்காவில் நுழைந்து அதன் பின்னர் அங்கு நிரந்தரமாக தங்குவதற்கு தஞ்சம் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு
இந்த நகர்வு பாதகமாக அமையக்கூடும். 2016 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை வழங்கப்பட்ட B1 மற்றும் B2 விசாக்களை மீளெடுப்பதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை எதிர்வரும் வாரங்களில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அது மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை B2 விசாவுக்கான கட்டணத்தை அமெரிக்கா அதிரடியாக மேலும் அறிவிப்பதாகவும் அறிவித்துள்ளது. இவையாவுமே சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளக்கூடிய நகர்வுகள் என்பதும் இந்த நகர்வுகள் மூலம் ட்ரம்புக்கும் சட்ட ரீதியான நெருக்கடிகள் இருப்பதையும் மறுப்பதற்கில்லை. இவைதான் ABC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ABC தமிழுடன் இணைந்திருங்கள். வெள்ளவத்தையில் உங்கள் கனவு இல்லம் வண்டர் ரெசிடென்சி மூலம் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க இலக்கம் 43 மோர்ஸ் ரோட், கொழும்பு 6 இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.